ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு யங் இன்வெஸ்டர் சேனல். ஆக்சுவலி டுடே மார்க்கெட்ஸ் பார்த்துருப்பீங்க. மார்க்கெட் இன்றைக்கி ஒரு நல்ல பாசிட்டிவ் ட்ரெண்டில் தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. ஸோ நேற்று மார்க்கெட் பார்த்தீங்கன்னா ரெத்தாறு ஓடுனது, இன்றைக்கி வந்து பச்சாறு ஓடுது. ஸோ கொஞ்ச நாளுக்கு அப்புறம் மார்க்கெட் இன்றைக்கி ஒரு பாசிட்டிவ் ட்ரெண்டுக்கு வந்திருக்கு. ஓரலாட்டி எஃப்ஐஎஸ் உள்ளே திரும்பி இருக்காங்களா, இல்லை டிஏஎஸ் வந்து அன்னைக்கும் அதிகமாட்டு வாங்கியிருக்காங்க, ஒருவேளை எஃப்ஐஎஸ் விற்றுருக்காங்களா, அந்த ட்ரெண்ட் இருக்குது அப்படின்னு சொல்லி எக்ஸாக்டாக தெரில. பட் மார்க்கெட் இன்றைக்கி பாசிட்டிவில் தான் இருக்குது. நாளைக்கு மார்க்கெட் லீவு. ஏன்னா நாளைக்கு பார்த்தீங்கன்னா மகாராஷ்டிராவில் நாளைக்கு வந்து எலெக்ஷன் நடக்குது. ஸோ 23ஆம் தேதி ரிசல்ட்ஸ் வச்சுருக்காங்க. ஸோ அது 23ஆம் தேதி வச்சது பார்த்தீங்கன்னா என்னமோ நல்லது தான். என்ன மாதிரி ரிசல்ட்ஸ் வந்தாலும் மார்க்கெட்டில் இம்பாக்ட் ஆகாது. ஏன்னா சனிக்கிழமை மார்க்கெட் லீவு. அது வந்து ஒருவேளை மார்க்கெட் வந்து ரூலிங் பார்ட்டிக்கு ஃபேவராக வந்துச்சுனாலும் மார்க்கெட்டில் மண்டே ரியாக்ட் ஆகும். ரூலிங் பார்ட்டிக்கு ஆப்போசிட்டாக வந்தாலும் மண்டே மார்க்கெட்டில் ரியாக்ட் ஆகும். ஸோ இன்றைக்கி நிஃப்டி 50 பார்க்கும்போது 23,692 பாயிண்ட்ஸில் ட்ரேட் ஆகுது. 240 பாயிண்ட்ஸ் கிட்ட பாசிட்டிவ்ல இருக்குது. பேங்க் நிஃப்டி 50,824 பாயிண்ட்ஸில் இருக்குது. 460 பாயிண்ட்ஸ் பாசிட்டிவ்ல இருக்குது. சென்செக்ஸ் 830 பாயிண்ட்ஸ் பாசிட்டிவ்ல இருக்குது. 78,169 பாயிண்ட்ஸ் அந்த ரேஞ்சில் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது சென்செக்ஸு. பேங்க் நிஃப்டின்னு எடுத்து பார்த்தீங்கன்னா நான் சொல்கிற மாதிரி 50,829 பாயிண்ட்ஸில் இருக்குது. 465 பாயிண்ட்ஸ் கிட்ட பாசிட்டிவ்ல இருக்குது. இதில் ஃபெடரல் பேங்க் அது வந்து இன்றைக்கி ஒரு 4% ஏற்றிருக்காங்க. 208 ரூபா இருக்குது. இதெல்லாம் கடைசியாக கன்சிடர் பண்ணது ஃபெடரல் பேங்க் எல்லாமே 150 ரூபாவில் கன்சிடர் பண்ணோம். ஸோ நல்ல வேல்யூஷன் உள்ள பேங்க். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆப்பர்ச்சுனிட்டியில் வெயிட் பண்ணுங்கள். லாங் டேர்முக்கு ஒரு நல்ல பேங்க் நம்ம கன்சிடர் பண்ணது ஃபெடரல் பேங்க்லாம். நெக்ஸ்ட் HDFC பேங்கும் இன்றைக்கி 2% ஏற்றிருக்காங்க. 1743 ரூபாவில் ட்ரேட் ஆகுது. ஏயு ஸ்மால் ஃபினான்ஸ் 2% ஏற்றிருக்காங்க. பஞ்சாப் நேஷனல் பேங்க் 1.5%, கனரா பேங்க் 1%, ஆக்சிஸ் பேங்க் 1%, கோட்டக் மஹிந்திரா பேங்க் 1% கீழே ஏற்றிருக்காங்க. இண்டஸ்இண்ட் பேங்க் இன்னைக்கு ஒரு பாசிட்டிவ் ட்ரெண்டில் இருக்குது. ஒரு 6 ரூபா பாசிட்டிவ்ல இருக்குது இண்டஸ்இண்ட் பேங்க். கனரா பேங்க், கோட்டக் மஹிந்திரா பேங்க், ஆக்சிஸ் பேங்க் இது எல்லாமே பாசிட்டிவ்ல தான் இருக்குது. ஐசிசி பேங்க் பாசிட்டிவ்ல இருக்குது. ஆனால் எதில் நெகட்டிவ்ல இருக்குன்னா ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க் ஒரு ஃப்ளாட் நெகட்டிவ்ல இருக்குது. பேங்க் ஆஃப் பரோடாவும் ஒரு ஃப்ளாட் நெகட்டிவ்ல இருக்குது. ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா 1.5% நெகட்டிவ்ல இருக்குது ஓரலாட்டு. இது வந்து பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் அப்டேட். இண்டஸ்இண்ட் பேங்க், ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க் ஸ்டில் தேர் இஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. அதை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி மார்க்கெட்டில் லாஸ்டர் லிஸ்ட் எடுத்து பார்த்தீங்கன்னா டாடா ஸ்டீல், ஹிண்டால்கோ, ஓஎன்ஜிசி, டிமார்ட் எல்லாமே வரிசையாக இருக்கிறாங்க. இதில் நேற்று தான் இந்த ஸ்டீல் கம்பெனிஸ் டாடா ஸ்டீல், ஹிண்டால்கோலாம் மேலே போச்சு. ஆனால் இன்னைக்கு பிடிச்சி அடிச்சு விட்டுட்டாங்க ஓவராலாட்டு. ஸோ மார்க்கெட் இப்போவும் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு பாசிட்டிவ் ட்ரெண்டில் இருக்க மார்க்கெட்டு. நாளைக்கு லீவு. நாளை கழிச்சு இதே ட்ரெண்டு கண்டினியூ ஆகுமா அப்படின்னு சொல்லி தெரியாது. நமக்கு சாயங்காலம் தான் தெரியும் எஃப்ஐஸ் என்ன பண்ணி வச்சுருக்காங்கன்னு சொல்லி. அதை வச்சு தான் அடுத்த நாள் மார்க்கெட் ரியாக்ட் ஆகும் சான்சஸ் இருக்குது. ஏன்னா நேற்று அமெரிக்கன் மார்க்கெட், யூரோப்பியன் மார்க்கெட்லாம் பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் எல்லாமே க்ரீனில் தான் இருந்துச்சு. அது ஒரு வேளை மார்க்கெட்டில் இம்பேக்ட் ஆயிருக்கா, இல்லை வந்து எஃப்ஐஸ் உண்மையாட்டே வாங்கியிருக்காங்களா அப்படின்னு சொல்லி எல்லாமே சாயங்காலம் தான் தெரிய வரும். ஸோ நம்ம வெயிட் பண்ணலாம். அது மாதிரி தான் பார்த்தீங்கன்னா நேற்று டாக்டர் ரெட்டி லேபரேட்டரிஸ், டாடா மோட்டார்ஸ் இது எல்லாமே நேற்று அடி விழுந்துருந்துச்சு. பட் இன்றைக்கி அதே சதவீதம் ஏற்றிருக்காங்க. டாக்டர் ரெட்டி லேபரேட்டரிஸ்லாம் இன்றைக்கி 1224 இருக்குது. 2.5% ஏற்றிருக்காங்க. ஸோ ஃபண்டமெண்டலி ஒரு ஸ்ட்ராங்கான ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ தான் அதில் அடி விழுந்தாலும் அது ஒரு லாங் டேர்முக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஜர்னி பாசிட்டிவ் ட்ரெண்டுக்கு மூவ் ஆகி அதே ரேஞ்சு பிக் பண்ணி வந்துருவாங்க. இதான் நம்ம வந்து ஃபண்டமெண்டலி ஸ்ட்ராங்கான ஸ்டாக்ஸை வந்து அடிக்கடி டிஸ்கஸ் பண்ணுறது. நேற்று 2.5% கீழே விழுந்தது, இன்றைக்கி 2.5% ஏற்றிருக்காங்க. பட் இதே ட்ரெண்டு மார்க்கெட் இப்போ இருக்க சுச்சுவேஷனில் கண்டினியூ ஆகுமான்னு தெரில. பட் எகேனும் இறங்க சான்ஸ் இருக்குது. அதனால ஸ்லோவாக யூஸ் பண்ணிக்குவாங்க டாக்டர் ரெட்டி லேபரேட்டரிஸில். டாடா மோட்டார்ஸ் இன்றைக்கி 3% ஏற்றினாங்க. 799 ரூபா வரைக்கும் வந்துச்சு. ஆக்சுவலி நேற்று 759 ரூபா போனாங்க, இன்றைக்கி 799 ரூபா டச் பண்ணியிருக்கு. ஸோ ஆப்பர்ச்சுனிட்டி வந்து பார்த்தீங்கன்னா அப்பப்போ கிடைக்க நம்ம அதை ஸ்லோவாக யூஸ் பண்ணிக்கணும். அதான் டாடா மோட்டார்ஸ். இன்றைக்கி வந்து எகைன் 800 கிட்ட டச் பண்ணாங்க. கடைசியில் இப்போ 794 இருக்குது டாடா மோட்டார்ஸ். மோராட் இது வந்து டாடா மோட்டார்ஸை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அன்றைக்கி மஹேந்திரா அண்ட் மஹேந்திரா இது ஒரு 4.5% மேலே போயிருக்கு. 2,986 ரூபாயில் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. 4.5% ஏற்றிருக்காங்க. ஐஆர்எஃப்சி இது ஒரு 4.5% ஏற்றிருக்காங்க. வருண் பெவரேஜஸ் நேற்று ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருந்துச்சு. இன்றைக்கி ஒரு 5% ஏற்றிருக்காங்க. அதே மாதிரி டெக் மஹேந்திரா இதுவும் ஒரு 3.5% ஏற்றிருக்காங்க. 1,714 ரூபாயில் ட்ரேட் ஆகுது. இதெல்லாம் மஹேந்திரா அண்ட் மஹேந்திரா, வருண் பெவரேஜஸ், டெக் மஹேந்திரா இதெல்லாம் வேல்யூஷன் நமக்கு சப்போர்ட் பண்ணாது. ஆனால் ஐஆர்எஃப்சி பார்த்தீங்கன்னா ஸ்லோவாக நான் கொஞ்சம் யூஸ் பண்ணுறேன். இறங்க 150 கீழே வரும்போது, கடைசி அவங்க 130 எல்லாம் வரும்போது ஸ்லோவாக கொஞ்சம் ஆப்பர்ச்சுனிட்டி யூஸ் பண்ண ஐஆர்எஃப்சியில். மோராட் இது வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்குள்ள வெல் பர்ஃபார்மிங் ஸ்டாக்ஸ் அப்டேட்ஸு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஜி என்டர்டைன்மெண்ட் ஆக்சுவலி இன்றைக்கி 6% மேலே ஏற்றிருக்காங்க. 123 ரூபாயில் ட்ரேட் ஆகுது. இதுக்கான ரீசன் பார்த்தீங்கன்னா புனித் கோயன்கா வந்து ரிசைன் பண்ணியிருக்காரு எம்டி அண்ட் சிஓ போஸ்டிங். அவர் ரிசைன் பண்ணிட்டு
போயிருக்காரு. ஆனால் அவர் ரிசைனுக்கு அப்புறம் போர்டில் தான் கண்டினியூ வராரு அப்படின்னு சொல்கிறாங்க. எகைன் அவருக்கு பல்காட்டு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுப்பாங்க போல தெரியுது. ஸோ தெரியல. பட் ஜி என்டர்டைன்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு 6% ஏற்றிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் நீ பார்த்தீங்கன்னா அந்த சுஸ்லா நினச்சி பேடிஎம் இதெல்லாம் கண்டினியூஸாக ஏற்றுறாங்க. பட் இந்த ஸ்டாக்லாம் ரொம்பவே கேர்ஃபுல்லாக இருங்க. திடீர்னு ஒரு நாள் அடிப்பாங்க, ரத்தாரா பாயும். அந்த நேரம் வந்து அழக்கூடாது. அதனால இந்த ஸ்டாக்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. நெக்ஸ்ட் செக்டார் வைஸ் பார்க்கும்போது இன்னைக்கு வெல் பர்ஃபார்மிங் இண்டெக்ஸ் நீ பார்த்தீங்கன்னா ஆட்டோ செக்டாரு. நெக்ஸ்ட் ஃபார்மா, டெக்னாலஜி, பேங்கிங், மீடியா, சிமெண்ட், இன்ஃப்ரா, பிஎஸ்சி, சர்வீஸ், கன்சியூமர், ரியாலிட்டி, எனர்ஜி இதெல்லாமே பிஎஸ்சி பேங்க் இதெல்லாம் பாசிட்டிவ்ல இருக்கு. ஃபினான்ஸோ மெட்டல் செக்டாரை தவிர மிச்சம் எல்லா செக்டாருமே இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ் ட்ரெண்டில் தான் இருக்கு. நெக்ஸ்ட் நீ பார்த்தீங்கன்னா இந்த ஹெச்டிஎஃப்சி லைஃப், ஸ்டார் ஹெல்த் இன்சூரன்ஸ் இந்த மாதிரி இன்சூரன்ஸ் கம்பெனிஸ் எல்லாமே இன்னைக்கு ஒரு ஆவரேஜாக 3% பொழந்து கட்டிட்டாங்க. ஸோ கவர்மெண்ட்ஸ் எல்லாம் சேஞ்சஸ் கொண்டு வராங்க. என்ன சேஞ்சஸ் நீ பார்க்கும்போது இந்த இவங்கெல்லாம் இருப்பாங்க, டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் எல்லாம் இருப்பாங்க. அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சில ரெஸ்ட்ரிக்ஷன்லாம் இருந்திருக்கு. அது எல்லாமே இப்போ தளர்த்த போகிறதாட்டு கவர்மெண்ட் சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் எஃப்டிஐ இவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் இந்த இன்சூரன்ஸ் செக்டாருக்குள்ளே வரலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. 100% இவங்க வந்து உள்ளே வரலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த இன்சூரன்ஸ் ஏஜென்ட்ஸுக்கு இருக்கிற ரெஸ்ட்ரிக்ஷனையும் வந்து இவங்க தளர்த்துறாங்க. ஸோ இது நெக்ஸ்ட் பார்லிமெண்ட் செஷனில் பார்த்தீங்கன்னா அந்த அமெண்ட்மெண்ட் பில் வந்து கொண்டு வர இருக்கிறதா ஒரு அப்டேட்டு. சென்ட்ரல் கவர்மெண்ட் கொண்டு வர இருக்கிறத ஒரு அப்டேட் இன்சூரன்ஸ் செக்டரில். மேபி இந்த 100% ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் இன்சூரன்ஸ் செக்டருக்குள்ளே வரதுனால ஏன் இந்த கம்பெனிக்கு பாதிப்புன்னு பார்க்கும்போது இது சில கம்பெனிஸுக்கு பாதிப்பாகலாம். ஏன்னு பார்க்கும்போது அவங்க வந்து இவங்களுக்கு காம்படிஷனாட்டு வருவாங்க. அது வந்து சில கம்பெனிஸ் அஃபெக்ட் பண்ணலாம். அப்படி நிறைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இருக்குது. ஸோ அதை பேஸ் பண்ணி இன்னைக்கு இந்த ஸ்டாக்லாம் போட்டு பொழந்து கட்டியிருக்காங்க. இது வந்து இன்சூரன்ஸ் செக்டரை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. டெக் மஹிந்திரா கொடுத்த அப்டேட். டெக் மஹிந்திரா பார்த்தீங்கன்னா டெக்கம் ஏஜென்ட் எக்ஸ் அப்படிங்கிறத ஒன்று லான்ச் பண்ணியிருக்காங்க. எதுன்னு பார்க்கும்போது ஜென் ஏஐ பவர்டு சொல்யூஷன் இதை பேஸ் பண்ணி தான் இதை லான்ச் பண்ணியிருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா பிஸ்னஸ், ஐடி, டேட்டா டாஸ்க் இம்ப்ரூவிங் ப்ரொடக்டிவிட்டி 70% வரைக்கும் இம்ப்ரூவ் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து டெக் மஹிந்திரா கொடுத்த அப்டேட்டு. சரி பார்த்தீங்கன்னா G20 சமிட் நடக்குது. அதாவது G20 மாநாடுன்னு சொல்லுவாங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா யூகே வந்து நம்ம கூட சில பேச்சுவார்த்தை நடத்த இருக்கிறதா ஒரு அப்டேட் இந்தியா கூட. ஏன்னா அந்த ரீலான்ச் ட்ரேட் சம்மந்தமாட்டு ஏதாவது பேச்சுவார்த்தை நடத்த வாய்ப்புகள் இருக்குது. அதாவது இந்த ட்ரேட் சம்மந்தமாட்டு நியூ ஸ்ட்ராட்டஜிக் பார்ட்னர்ஷிப் ஏதாவது கொண்டு வர சான்சஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி பேச்சுவார்த்தை போயிட்டுருக்கு யூகேக்கும் இந்தியாவுக்கும். அதில் ஒரு முடிவு வந்துச்சுனாலும் மார்க்கெட்டில் இம்பேக்ட் ஆக சான்சஸ் இருக்குது. நெக்ஸ்ட் நீ பார்த்தீங்கன்னா சைனாவை இந்தியா ஓவர்டேக் பண்ணியிருக்காங்க. எதில் ஓவர்டேக் பண்ணியிருக்காங்கன்னு பார்க்கும்போது இன்டர்நேஷ்னல் ஸ்டூடெண்ட் என்ரோல்மெண்ட் அப்படின்னு ஒன்று இருக்குது. அது என்னன்னா அந்த அமெரிக்காவில் இருக்க காலேஜில் சைனாவில் உள்ள ஸ்டூடெண்ட் ஜாயின் பண்ணுறத விட நம்ம இந்தியன் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஜாயின் பண்ணுறது இப்போ அதிகமாக இருக்குது அந்த என்ரோல்மெண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. கிட்டத்தட்ட 3,30,000 இந்தியன் ஸ்டூடெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா யூஎஸ் காலேஜில் வந்து என்ரோல் பண்ணியிருக்காங்க. இது வந்து இன்டர்நேஷ்னல் லெவலில் பார்க்கும்போது சைனாவை ஓவர்டேக் பண்ணி நம்ம இந்தியன் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா மேலே வந்திருக்காங்க. ஸோ ஓரளவுக்கு பார்க்கும்போது இந்தியர்களும் பார்த்தீங்கன்னா ஃபினான்ஷியல் லெவலில் கொஞ்சம் ரிச் ஆகிட்டு தான் வராங்க அப்படிங்கிறது கிளியராக தெரியுது. என்டிபிசி கொடுத்த அப்டேட். ஆக்சுவலி என்டிபிசியோட ஸ்டாக் ப்ரைஸ் இன்னைக்கு 366 தான் இருக்குது. இன்னைக்கு ஒரு பாசிட்டிவ் ட்ரெண்ட் போச்சு. 378 வரைக்கும் போனாங்க. மறுபடியும் போய் இறங்கி ஒரு ஃபிளாட் நெகட்டிவ்ல இருக்கு. என்டிபிசி பார்த்தீங்கன்னா உங்களோட ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் சென்டர் நேத்ரால இருக்குது. ஆக்சுவலி ஆந்திர பிரதேஷ் விசாகப்பட்டினத்தில் இருக்குது, சிம்ஹாட்ரி அப்படிங்கிற இடத்துல. ஸோ இந்த என்டிபிசி சிம்ஹாட்ரி அந்த ஹைட்ரஜன் பிளான்ல அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் சென்டரில் 1 டன் per day, அதாவது ஒரு நாளுக்கு வந்து 1 டன் ஆஃப் ஹைட்ரஜன் வந்து பார்த்தீங்கன்னா சி வாட்டர்லேருந்து கிரீன் ஹைட்ரஜனாட்டு மாற்றி எடுக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சி வாட்டர்லேருந்து ஒரு நாளைக்கு 1 டன் ஆஃப் கிரீன் ஹைட்ரஜன் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பிளான்ட்ல ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. இது சொல்கிறது அவங்க லோ கார்பன் டீசாலினேஷன் பிளான்ட் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணுறாங்க. சி வாட்டர்லேருந்து ஹைட்ரஜன் கிரேட் வாட்டர், நெக்ஸ்ட் வந்து வேஸ்ட் ஹீட்டு, தெர்மல் பவர் பிளான்ட், ஃப்ளூ கேஸ் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா எடுக்க இருக்கிறதா அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து என்டிபிசி கொடுத்த அப்டேட்டு. என்டிபிசி வந்து 2,424 கோடி ஒர்த் ஆஃப் டிவிடெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க நம்மளோட ஷேர் ஹோல்டர்ஸுக்கு வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க என்டிபிசி. இது வந்து அவங்க இன்ட்ரீம் டிவிடெண்டாட்டு 2.50 பைசா அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. அது வந்து ஷேர் ஹோல்டர்ஸுக்கு வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க. நெக்ஸ்ட் பார்க்கும்போது என்டிபிசி கிரீன் எனர்ஜி ஐபிஓ. ஆக்சுவலி இன்னைக்கு இந்த ரீட்டைல் போர்ஷன் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஃபுல்லி சப்ஸ்கிரைப்ட் ஆயிருக்கு. பட் இந்த கிரே மார்க்கெட் ப்ரீமியம் வச்சு பார்க்கும்போது கொஞ்சம் நமக்கு அது வந்து ஃபேவரபுளாக இல்லாத மாதிரி தெரியுது. ஸோ வெயிட் பண்ணலாம், 2 நாள் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஏதாவது நமக்கான லெவல் கரெக்டாக இருக்கா இதில் ஆப்பர்ச்சுனிட்டி அப்படிங்கிற போது இதை பற்றி டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்டிபிசி கிரீன் எனர்ஜி ஐபிஓவில் கொஞ்சம் வெயிட் பண்ணுறது தான் பெட்டருங்கிறது என்னோட கருத்து. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபினான்ஸ் மினிஸ்ட்ரி வந்து இந்த டிவிடெண்டு, நெக்ஸ்ட் பைபேக்கு, ஸ்டாக் ஸ்பிளிட்டு இதில் வந்து சில கைட்லைன்ஸை திருத்தி கொண்டு வராங்க. எப்படின்னு பார்க்கும்போது
ஃபினான்ஸ் மினிஸ்ட்ரி வந்து சென்ட்ரல் பப்ளிக் செக்டர் என்டர்பிரைசஸ் கம்பெனிக்கு இந்த அப்டேட்டை திருத்தி கொண்டு வராங்க. மினிமம் ஆனுவல் டிவிடெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸில் 30% இருக்கணும், அல்லது அவங்களோட நெட்ஒர்த்தில் 4% இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து ஆனுவல் டிவிடெண்ட், மினிமம் ஆனுவல் டிவிடெண்ட். இது மூலமாட்டு கவர்மெண்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 56,260 கோடி வரைக்கும் பப்ளிக் செக்டர் என்டர்பிரைசஸ்லேருந்து டிவிடெண்டாட்டு கிடைக்க சான்சஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி ப்ரொஜெக்ட் பண்ணுறாங்க. பைபேக் எப்படி சொல்கிறாங்கன்னா, பைபேக் அனௌன்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி நெட்ஒர்க் 2016 அவங்க சொன்ன ரூல்ஸ் படி 2000 கோடி அந்த கம்பெனியோட வேல்யூ இருந்துச்சுன்னா அவங்க பைபேக் சொல்லலாம். இப்போ நெட்ஒர்க் 3000 கோடியாக இருந்தால் தான் அவங்க வந்து பைபேக் வர முடியும் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணுறாங்க. கேஷ் ரிசர்வ் ரெக்யூர்மெண்ட்டும் இந்த ஷேர் பைபேக்கில் பார்த்தீங்கன்னா 1000 கோடி முன்னாடி இருந்துச்சு, இப்போ 1500 கோடியாட்டி இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஸ்டாக் ஸ்பிளிட் பார்க்கும்போது மார்க்கெட் ப்ரைஸோட அவங்களோட ஃபேஸ் வேல்யூவோட மார்க்கெட் ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 150 டைம்ஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸ்டாக் ஸ்பிளிட் அனௌன்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்மளோட ஃபேஸ் வேல்யூலேருந்து அந்த ஸ்டாக்கோட மார்க்கெட் ப்ரைஸ் 150 டைம்ஸ் இருந்தால் தான் ஸ்டாக் ஸ்பிளிட் பண்ண முடியும். இது எல்லாமே அவங்க சொல்கிறது பப்ளிக் செக்டர் என்டர்பிரைசஸ் கம்பெனிக்கு. இது 2016 எப்படி இருந்துச்சுன்னா ஃபேஸ் வேல்யூலேருந்து 50 டைம்ஸ் அந்த ஷேர் இருந்தாலே போதும் அப்படின்னு சொன்னாங்க. பட் அதுலேயும் சில சேஞ்சஸை கொண்டு வராங்க. ஸ்டாக் ஸ்பிளிட் எப்போல்லாம் அனௌன்ஸ் பண்ணணும்னா முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா 2 ஸ்டாக் ஸ்பிளிட் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க 3 வருஷத்துக்கு. ஆனால் இப்போ வந்து ஒரு ஸ்டாக் ஸ்பிளிட் அனௌன்ஸ் பண்ணிவிட்டு 3 வருஷம் கேப்புக்கு அப்புறம் தான் அனௌன்ஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் பப்ளிக் செக்டர் என்டர்பிரைசஸுக்கு ஃபினான்ஸ் மினிஸ்ட்ரி சில கைட்லைன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. அது குறித்தான அப்டேட்டு. எலன் மஸ்கோட ஸ்பேஸ் எக்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபால்கான் 9 ராக்கெட்டை வந்து சக்ஸஸ்ஃபுல்லி லான்ச் பண்ணியிருக்காங்க இந்தியன் ஸ்பேஸ் ரிசர்ச் ஆர்கனைசேஷனில். இது வந்து GSAT-20 கம்யூனிகேஷன் சேட்டலைட் அப்படின்னு சொல்கிறாங்க. சக்ஸஸ்ஃபுல்லி இது லான்ச் ஆயிருக்கு. மோராட்டி எலன் மஸ்கோட ஸ்பேஸ் எக்ஸ் அந்த ஸ்டார்லிங்லாம் இந்தியாவுக்குள்ளே வந்துச்சுன்னா டெஃபினட்டாக ரிலையன்ஸோட ஜியோ, அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பாரதி ஏர்டெல், இவங்களுக்கு எல்லாமே ஒரு அடி இருக்கும் போல தான் தெரியுது. ஸோ நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். AstraZeneca ஒரு அப்டேட் கொடுக்குறாங்க. பிரெட்சில் ஏரோஸ்பியர் அப்படிங்கிறவனை வந்து ஜனவரி 2025 இந்தியாவில் லான்ச் பண்ணுறாங்க. இந்த பிரெட்சில் ஏரோஸ்பியர் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா எதை க்யூர் பண்ணுறதுக்குள்ளதுன்னா க்ரானிக் அப்ஸ்ட்ரக்டிவ் பல்மோனரி டிசீஸ், இதை க்யூர் பண்ணதுக்குள்ளது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது வந்து AstraZeneca ஃபார்மா கொடுத்த அப்டேட்டு. பாரதி குளோபல் இவங்க கொடுத்த அப்டேட், இவங்க 24.5% ஸ்டேக் வந்து பார்த்தீங்கன்னா BT குரூப்பில் அக்யூசியேஷன் பண்ணுறாங்க. யார்கிட்ட இதை வாங்குறாங்கன்னா அல்டிஸ் UK அவங்கள்ட்ட தான் அந்த அக்யூசியேஷன் பண்ணுறாங்க. மோராட்டி வந்து பார்த்தீங்கன்னா பாரதி குளோபல் கொடுத்த அப்டேட்டு. RVNL வந்து ஒரு 294 கோடி ஒர்த் ஆஃப் கான்ட்ராக்ட் வந்து சவுத் சென்ட்ரல் ரயில்வேட் வந்து லெட்டர் ஆஃப் அக்செப்டன்ஸ் இவங்களுக்கு கிடச்சிருக்கு. ஸோ இந்த கான்ட்ராக்ட் வந்து RVNL கிடச்சிருக்கு. இது RVNL பொறுத்த வரைக்கும் ஒரு பாசிட்டிவ் அப்டேட்டு. அதானி குரூப் என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்கள் ஒரு $35 பில்லியன் வந்து சோலார் விண்டு ஹைப்ரிட் பிளான் வந்து நெக்ஸ்ட் 5 இயர்ஸில் போடுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது யார் சொல்கிறாங்கன்னா சாகர் அதானி. அவர் தான் அந்த கம்பெனியோட அதானி கிரீன் எனர்ஜியோட எக்ஸிக்யூட்டிவ் டைரக்டராக இருக்கார். அவர் தான் பார்த்தீங்கன்னா அந்த அப்டேட்டை கொடுக்குறாங்க. நெக்ஸ்ட் 5 இயர்ஸில் நாங்கள் ஒரு $35 பில்லியன் வரைக்கும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவோம் இந்த சோலார் விண்ட் ஹைப்ரிட் பிளான் செக்டாரில் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கார்மெண்ட்ஸ் எக்ஸ்போர்ட் பண்ண ஒரு கம்பெனி கிட்டெக்ஸ் கார்மெண்ட்ஸ் அப்படிங்கிற கம்பெனி இன்னைக்கு ஸ்டாக் ப்ரைஸ் 5% அப்பர் சர்க்கியூட் அடிச்சு நிற்குது. 635 ரூபாயில் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. 5% அப்பர் சர்க்கியூட்டில் நிற்குது. இதுக்கு ரீசன் பார்த்தீங்கன்னா இவங்க போனஸ் ஷேர் ரிசீவ் பண்ண போகிறாங்க. நவம்பர் 22 போர்ட் மீட்டிங்கில் போனஸ் ஷேர் அனௌன்ஸ் பண்ண போகிறாங்க. அதை பேஸ் பண்ணி இன்னைக்கு இந்த ஸ்டாக் வந்து 5% அப்பர் சர்க்கியூட் அடிச்சு நிற்குது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஹொனாசா கன்சியூமர். இந்த ஸ்டாக் யாரெல்லாம் வச்சிருக்கீங்கன்னு தெரில. ஆக்சுவலி இது வந்து பார்த்தீங்கன்னா 50 வீக் லோ வந்து டச் பண்ணியிருக்கு இந்த ஸ்டாக். ஸோ கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா இந்த லாஸ் ஆக்சுவலி ரிசல்ட்ஸில் வந்து பயங்கரமாக லாஸ் ஃபேஸ் பண்ணிதாங்க. அதை ஃபேஸ் பண்ணி ஸ்டாக் ப்ரைஸ் அன்னைக்கு ஒரு 18% அடித்தாங்க. இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா 11% நெகட்டிவில் தான் இருக்குது இந்த ஸ்டாக்கு. நான் பார்க்கும்போது 266 ரூபா அந்த ரேஞ்சில் ட்ரேட் ஆகிட்டு இருக்காங்க. ஸோ ஓவரால் இந்த ஸ்டாக்கில் பார்த்தீங்கன்னா நெகட்டிவ் பர்ஃபார்மன்ஸ் தான் அதிகமாக இருக்குது. இப்போ நான் பார்க்கும்போது 266 266 ரூபாலேருந்து 260 அந்த ரேஞ்சுக்குள்ளே மாறி இருக்குது. 11% மேலே நெகட்டிவில் இருக்குது. இந்த ஸ்டாக்லாம் வச்சுருக்கவங்க பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்குவாங்க. இதிலெல்லாம் பார்த்தீங்கன்னா ரிஸ்க் தான் அதிகமாக இருக்குது. இதெல்லாம் நான் இது வரைக்கும் கன்சிடர் பண்ணதே இல்லை. இதெல்லாம் வந்து ஹொனாசா கன்சியூமரை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த ஜெம்ஸ் ஜுவல்லரி எக்ஸ்போர்ட் வந்து அக்டோபரில் 9.18% வரைக்கும் அதிகரிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி அப்டேட் சொல்கிறாங்க. ஜெம்ஸ் ஜுவல்லரி எக்ஸ்போர்ட் வந்து அக்டோபரில் 9.18% அதிகரிச்சிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஆக்சுவலி இந்த வீடியோவில் சில இம்பார்ட்டன்ட் அப்டேட்ஸ் எல்லாமே டிஸ்கஸ் பண்ணோம். அந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.